ஹலோ காய்ஹோ எல்லாத்துக்கும் வணக்கம். காலையில் நேரத்தில் பரபரப்பில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் இன்றைக்கி நாங்களும் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் பாப்பா ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக. ஸோ மிஸ் பண்ணாமல் போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே வந்து போயிட்டோம். அதில் மெயினான சீஃப் கெஸ்ட்டு என்னோட குட்டி பாப்பா தான். அவளும் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ ஈவெண்ட்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் மெயினே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பெற்றவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்க் தான் இருந்துச்சு. பாப்பாவும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் விளையல் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி ஆடி வெளியே வந்து ரொம்ப சூப்பராகவே சிறப்பிச்சிட்டாங்க. நான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சினேன். பட் ஸ்கூல்லேயே வந்து பூஜையெல்லாம் பண்ணனால மனசார சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் தொடங்க ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் குட்டி பாப்பா நல்லா தூங்கிட்டே இருந்தாங்க. ஸோ 11 o'clock போல் ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய்க்கலாம். அண்ட் சாட்டர்டே லீவு, சண்டே லீவு, மண்டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால நாங்கள் அதுக்கும் வந்து லீவ் சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த பேங்கிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்ணாடி இல்லைன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் என்னோடய ஃபேவரட் கலரான ப்ளூலேயே கொடுத்ததுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் கலரும் ப்ளூவாக இருந்துச்சா. ஸோ மேட்சிங்காக நாங்கள் 2 பேரும் போட்டுக்கிட்டோம். நல்லா அப்படியே அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு அது வந்து கொடுத்துட்டே இருந்தாங்களா. ஸோ பாப்பாவுக்கு பிஸ்கெட்டு கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளுக்கு எதாவது தருவாங்களான்ட்டு. ஸோ சுட அழகாக டீ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆவி பறக்கிறது கொஞ்சம் ஆறட்டும்னு நினைக்கிறதுக்குள்ளே குறுக்கு இந்த கௌஷிக் வந்த மாதிரி என் பாப்பா இடையில பூந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இடமே வந்து காலி ஆயிடுச்சு. தூரத்தில் ஒருத்தவங்க ஓடி வராங்க பார்த்தீங்களா, அதான் என் பிள்ளை. வாட்டர் கேனை கிளாஸ் ரூம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு குடுன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ 12 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கும் செம்ம டயர்டு, அப்படியே தூங்கியாச்சு. ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக போயிடுச்சு. அண்ட் உங்கள் வீட்டில் வந்து ஆடி வெளி எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.